வெல்கம் டு வெரைட்டி சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து லெமன் சிக்கன் எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் வந்து ஒரு 1/2 kg வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் வந்து ஒரு டீஸ்பூன், பூண்டு வந்து ஒரு பல்லு பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன், ஒரு 1 டீஸ்பூன், தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி வந்து 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, லெமன் வந்து ஒரு 1/2 லெமனு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சிக்கனோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன், ஒரு 1/4 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸு, பூண்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூனில். அதுக்கப்புறமா தயிர் 2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இந்த மிளகுத்தூள் தான் நம்மளுக்கு ஸ்பைசியே. உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த லெமன் ஜூஸு நெக்ஸ்ட்டு அந்த பெப்பரு அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு 1/2 hour மேக்னேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் வந்து லெமன் சிக்கனோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour மேக்னேட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிச்சம் வச்சுருந்த பூண்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பூண்டை இப்போ நம்ம இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த பூண்டு பச்சஸ்லாம் போகுற அளவுக்கு. இந்த பூண்டு வந்து நம்மளுக்கு நல்ல அந்த லெமன் சிக்கனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இது கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதுலேருந்தே தண்ணி வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஜூஸ் இந்த லெமன் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணதால் அந்த ஃப்ளேவர் வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes அப்புறமா நம்ம பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது 2 minutes அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள். இப்போ அகைன் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அகைன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணியே ஆட் பண்ணல, ஆனால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி நம்மளுக்கு ஆயிருக்கு. இப்போது மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டோட இந்த ஜூஸியாக வந்திருக்கு சிக்கனு. நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா சிக்கன்லேருந்து வந்திருக்கு. நம்ம ஒரு ட்ராப் தண்ணி கூட ஆட் பண்ணல. ஸோ சிக்கன் வந்து இப்போ எப்படியும் ஒரு 3/4% நம்மளுக்கு குக் ஆகிருக்கும். நம்ம மேக்னேட் பண்ணதால் நமக்கு சிக்கன் சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ வந்து நான் அதை லெமன் எடுத்து வச்சுருந்தால அதை வந்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணி இப்போ வந்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அகைன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம்மில் ஒரு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 minutes வந்து நம்ம வைக்கலாம். இப்போ 10 minutesக்கு அப்புறமா ஓப்பன் பண்ண உடனே நல்லா அந்த லெமன் சிக்கனோட ஃப்ளேவர் வந்து எனக்கு நல்லா அந்த சமைக்கும் போது வந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவியாக வேணும்னா நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு நல்லா ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபுல்லாக ஸ்டெயின் ஆகிடும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி, ரோட்டி, நெக்ஸ்ட்டு புலாவுக்கெலாம் வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.